எல்லாருக்குமே வணக்கம். எல்லாருமே வாழ்க்கையில் டக்குன்னு செட்டில் ஆகணும்னு நினைப்போம். அதே மாதிரி நம்ம தம்பிக்கு ஒரு ஃபோன் கால் வந்திருக்கு. தம்பி டிகிரி முடிச்சிருக்காப்புல. அவருக்கு இந்த மாதிரி சிஸ்டம் ஒர்க் இருக்குது வாங்க சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. எப்படின்னு போயிருக்காப்புல. அங்கே போய் பார்த்தா சிஸ்டம் ஒர்க்கும் இல்லை, எந்த ஒர்க்கும் இல்லை. இங்கே ஒரு கோர்ஸ் இருக்குது, அந்த கோர்ஸை நீங்கள் அமௌண்ட் கட்டி படிக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனால் கட்ட முடியல அந்த அமௌண்ட்டை. உங்களுக்கு தெரிஞ்சவங்க கால் பண்ணி கேளுங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இவனுக்கு கால் பண்ணி கேட்டிருக்கீங்க, ஒரு பக்கம் அமையலை. அப்படி அமையலைன்னா நாங்கள் உங்கள் ஒரு கந்து வட்டி கார்ட்டை வாங்கி தரோம், நீங்கள் வட்டி மட்டும் மாதம் கட்டிக்கிங்க அப்படின்னு சொல்லி இவனை ஃபோர்ஸ் பண்ணியிருக்காங்க. அப்போ தான் அவன் யோசிச்சிருக்கான், நம்ம தப்பான இடத்துல வந்து மாட்டிக்கிட்டோன்னு. அப்போ என்ன பண்ணியிருக்கான், அவன் ஷார்ப்பாக யோசித்து மொபைலு கொண்டு வந்த துணிமணி எல்லாத்தையும் தூக்கி போட்டு ஓடி வந்துட்டான். இது வந்து நம்ம என்ன கற்றுக்குறோம்னா, நம்ம ஊரில் நிறையா வேலைகள் இருக்குது, அந்த வேலையை நம்ம பார்த்தா போதும், மனசுக்கு நிம்மதியான ஒரு வேலையை பார்த்தா போதும். வெளியூரில் போய் தான் சம்பாதிக்கணும் அப்படி இப்படிலாம் கிடையாது. நமக்கான நேரம் இருந்தால் எங்கே இருந்தாலும் நல்லா தான் இருப்போம். உயிர் போச்சுன்னா திரும்ப வராது. பணம் இன்றைக்கி இல்லைனா நாளைக்கு சம்பாரிச்சிக்கலாம். போனதுக்கப்புறம் நம்ம யோசிக்கக்கூடாது, எதையுமே இருக்கிறப்ப யோசித்துக்கிறணும். பார்த்து எல்லாருமே சுதனமாக இருங்க. உங்கள் பொண்ணோ பையனோ சரி பார்த்து சுதனமாக வச்சுக்கோங்க. வெளிநாட்டில் வெளியூரில் வேலை இருந்தாலும் அப்பப்போ நீங்கள் கால் பண்ணி கேளுங்க, தம்பி வேலை எப்படிப்பா இருக்குது, நல்லா இருக்கா நல்லா இல்லையான்னு கேளுங்க. ஏன்னா லைஃபு கொஞ்சம் காலம் தான், பார்த்து சுதனமாக இருங்க. இதுலேருந்து ஒரு ஆள் யோசித்து இந்த மாதிரி வேணாம்னு சொல்லி நீங்கள் முடிவெடுத்தால் கூட எனக்கு நல்லது தான். அவ்வளோதான்.